கிருபை பாருங்கள், என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவரக வாழ்விற்கு தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். 99வது செய்தி, தேவரக வாழ்வு. இல்லை என்றால் தேவனுடைய ஜீவனில் வாழுவது எப்படி? ஹல்லேலூயா, ஆமென். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேகர் தேவரக வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமென். இதுவரைக்கு 4 செய்திகளை கேட்டிருக்கிறோம் இல்லையா? இப்பொழுது அடுத்த செய்தி என்னன்னா, பேதுரு எப்படி தேவரக வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னொரு 13 நிமிடங்கள் கவனமாக கவனியுங்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் chosen to live in God's best. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய மிக சிறந்ததில் வாழும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனின் மிக சிறந்ததில் வாழுவது, ஆங்கிலத்தில் லிவிங் இன் காட்ஸ் பெஸ்ட். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, என்னுடைய வியூவர்ஸ் நீங்கள் எல்லாரும் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வருகிறதுனால இந்த 2026வது ஆண்டிலே நாம் யாவரும் தேவனை போல வாழப்போகிறோம். தேவரகமாக நாம் வாழ்ந்து சுகித்து செழித்திருக்க போகிறோம். அப்பொழுதுதான் நீங்கள் வையகத்தை வாழ வைக்க முடியும் அருமையானவர்களே. ஆமென். எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் கால்ட் அண்ட் அனாயிண்டட் டு ரெயின் 24/7 like our master Jesus Christ. He is our complete model. பவுல் நம்முடைய கம்ப்ளீட் மாடல் கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய கம்ப்ளீட் மாடல். பவுல் பாருங்க, சில இடங்களில் அடி வாங்குறான். இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் தொட முடியவில்லை அருமையானவர்களே. ஆமென். எந்த உபத்திரமும் அவரை தொடரலைங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் பேதுருவிடத்திலிருந்து பேதுரு ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறான் என்பதை நாம் கற்று அவனை போல தேவரகமாக நாம் தீர்வு கொடுத்து வாழப்போகிறோம். சரிங்களா? பேதுரு யாரு? பேதை. வேற யாரு? சொதப்பல் மன்னன், கொதர்க்கம் பிடித்தவன் இல்லையா? அன்ஸ்கூல்டு, ஸ்கூலுக்கே போகலை, அன்றாடங்காட்சி. அவனுக்கு மீன் கிடைச்சாதான் அன்னைக்கு சாப்பாடுங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பேதுரு எப்படி தேவரகமாக தீர்வு கொடுத்தான் என்று சொல்லி பல இன்சிடென்ட் உண்டு. ஒரே ஒரு இன்சிடென்ட்லேருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வாசலுக்கு பேர் என்ன? அலங்கார வாசல். சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்தினுடைய ஒரு வாசலுக்கு பேர் அலங்கார வாசல். ஆனால் அங்கே காட்சியை பார்த்தீங்கன்னா அலங்கோலமான காட்சி. அந்த அலங்கோலமான காட்சியை தேவரகமாக இந்த பேதுரு தீர்த்து வைத்த கதையைத்தான் நாம் ஒரு 10 நிமிஷம் தியானிக்க போகிறோம் அருமையானவர்களே. ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, அந்த எந்த எதிர் சக்திகளும் அந்த ஜீவனை, எந்த ஜீவன்? தேவ ஜீவன். தேவரகமாக வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. அதை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவை. அதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அங்கே யோவான் 7:38 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதான் ஜீவன், ஜோயே லைஃப். சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங், சூப்பர் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். அதாங்க அந்த ஜீவன். அந்த ஜீவனை கட்டவிழ்க்கிற கலையை பேதுருவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோமா? அந்த அலங்கோலமான காட்சி. அவன் பிறவி சப்பானி. தேவரக தீர்வை அறிந்திருந்த பேதையாகிய பேதுரு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்காம பாருங்க. அதை வாசிக்கிறேன். அங்கே ஒரு பிறவி சப்பானி இருக்கிறான். அப்பொழுது பேதுரு அவன் பிச்சை கேட்கிறான். அன்றைக்கு பசியார, எப்ப எனக்கு இன்னைக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும் என்று அவன் பிச்சை கேட்கிறான். ஆனா பேதுரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கிறான் பாருங்க. தேவரக தீர்வு கொடுக்கிறான். அப்போஸ்தலர் 3:6 அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எனக்குள்ள என்ன இருக்கு? தேவரக ஜீவன் இருக்குப்பா. அது உன்னை உயிர்ப்பிக்கும், உன்னை வாழ வைக்கும்.
அழகாக சொல்றான் பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் அடைந்தது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எவ்வளவோ துணிச்சலாக தீர்வு கொடுக்குறான் பாருங்க. ஒரு சீசன்ல எப்படி இருந்தா, சத்தியம் பண்ணிட்டான், யார் எப்பா எனக்கு இவரே தெரியாதுன்ட்டான். அப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கொள்ளி அருமையானவர்களே தேவரகமாக தீர்வு கொடுக்கிறான் பாருங்கள். தேவரக தீர்வு என்ன தெரியுமா? எப்பா இயேசு கிறிஸ்து பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கொடுத்தாரோ அதுதான் தேவரக தீர்வு, அதுதான் தேவரக வாழ்க்கை. எந்த இடத்திலேயாவது, எந்த வியாதிக்காரர்கள் முன்னையாவது இயேசு கிறிஸ்து ஜெபிக்கவில்லை. ராத்திரியிலே தேவனுடைய பிதாவோடு அவர் தொடர்பில் இருந்தாருங்க. நான் ஜெபத்திற்கு விரோதி இல்லை, முன்பை விட நான் அதிக நேரம் ஜெபிக்கிறேங்க. சரிங்களா? ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப் தாங்க. என்னுடைய செய்தியை நீங்கள் 1 மணி நேரம் கேட்டீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறீங்க. அதுதான் ப்ரேயர், ரைட்? ஜெபம் செய்ய சிறந்த வழி, பெட்டர் வே டு ப்ரே டியர்லி பிலவட். இந்த புக்கை நான் ஒரு 6-7 நேரம் வாசித்தேங்க. நான் இப்பொழுது யாரை மாதிரி தான் ஜெபிக்கிறேன்? இயேசு மாதிரி தான் தீர்வு கொடுக்குறேன், பேதுரு மாதிரி தான் தீர்வு கொடுக்குறேன். தபித்தாள் செத்து போயிட்டாங்க, அழுதானா அருமையானவர்களே? அல்லது பேசுனானா? தபித்தாளே எழுந்துரு. அல்லேலூயா. முடவனை பார்த்து என்ன சொல்லுகிறான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட. அதுதாங்க தேவரக தீர்வு, அதுதான் தேவரக வாழ்க்கை. அந்த ஆளுகைக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் உன்னை அழைக்கிறார். மகனே மகளே, எப்படி சாதாரண வாழ்க்கை வாழ முடியும் பாருங்க. இது பேதுருக்கு மாத்திரம்தான் வேலை செய்யுமா? இது பேதுருவுக்கு மாத்திரம்தான் வேலை செய்யும் என்றால் வசனத்தை பொய் என்று சொல்லுகிறார். அது என்ன வசனம்? அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. ஐயா, அந்த நாமத்தில் உள்ள வல்லமையை குறித்து அவனுக்கு வெளிப்பாடு வந்து பாருங்க. அந்த வெளிப்பாடு தான் அவனுக்கு துணிச்சலை கொடுத்து அது என்ன செய்தது? தேவரகமான தீர்வை கொடுக்க வைத்தது. ஓ, தேங்க்யூ மாஸ்டர், வாட் a loving daddy. ஆமென். பாருங்கள், மதவாதிகள் அவனை பிடிச்சிட்டாங்க. எப்பா நாங்கள் முன்னாலே சொல்லியிருக்கிறோம், அவர் பேரை சொல்லாத என்று சொன்னோம் என்று சொல்லி அவனை பிடித்திருந்த பொழுது அவன் சொல்லுகிற பதிலை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவ ரகம் என்றால் இதுதாங்க. அங்கே அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 28 மற்றும் 29வது வசனங்கள், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை அவசியமாய் இருக்கிறது என்று முழங்கினார்கள். பாருங்கள் அருமையானவர்களே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். பாருங்க, இன்னும் என்ன விளக்கம் கொடுக்கிறான் பாருங்கள். அங்கே அப்போஸ்தலர் 3:16 அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. That is the better way to pray. ஐயா, தீர்வை பேசுவதுதான் better way of praying. லாசருவே வெளியே வா என்று சொன்னது ஜபத்திலே சிறந்த ஜபங்க. தபித்தாளே எழுந்திரு என்று சொன்னது ஜபத்திலே சிறந்த ஜபம். இந்த முடவனை பார்த்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார் பாருங்க. எதனால அவ்வளவு தைரியம் வந்தது? இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் இருக்கிற ஜீவனை அறிந்திருந்தான் பேதுரு. இட் ஹஸ் so much of power, supernatural power. இயேசு அப்படித்தானங்க சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்தில் உள்ள பவரை மாத்திரம் நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா எப்படிங்க சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? எப்படி கடன் பிரச்சனையோடு வாழ முடியும்? எப்படி துக்கத்தோடு வாழ முடியும்? எப்படி அழுகையோடு வாழ முடியும்? எப்படி டிப்ரெஷனில் வாழ முடியுங்க?
இந்த தீர்வு போதுங்க. இது தேவரக தீர்வு, இது எல்லா இடத்துலையும் வேலை செய்யும். அப்படின்னா என்ன பொருள்? ஒரு அழைக்கிறாங்க, ஐயா எனக்கு 10 லட்சம் ரூபா கடன்யா, எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குயா, அதை வித்துட்டா 10 லட்சம் ரூபா கடனை அடைச்சிடலாம். 5 வருஷமா ட்ரை பண்றேன், வாங்குறதுக்கு யாரும் வரல. தேவரக தீர்வு நான் என்ன சொன்னேன் தெரியுமா? 30 நாளில் உங்கள் கடன் அடையும் என்று சொன்னேன். அருமையானவர்களே, இவர் 10 லட்சம் ரூபாய்க்கு விற்றா போதும்னு நினைச்சாரு. 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆளை தேவன் கொண்டு வந்தார். அதுதான் தேவரக தீர்வு. ஒரு முறை பாம்பேக்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே இப்பொழுது அந்த அற்புதங்கள்லாம் ஞாபகத்து வருது பாருங்க. அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது ஜெபம் பண்ண சொன்னாங்க. பிரதர், எனக்கு ஒரு வீடு இருக்குது பிரதர், பழைய வீடு, அதை விற்றுட்டு ஒரு புது வீடு வாங்கணும். நான் 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், பேப்பர்லாம் போட்டேன், ஒருவரும் வாங்க வரல. நான் சொன்னேன் 30 நாட்களில் அந்த வீடு விற்று பணமும் வந்துடும், 30 நாளில் நீங்கள் சொந்த வீடு வாங்கி விடுவீர்கள் என்று தேவரகமாக தீர்வு கொடுத்தேன். அடுத்த நாள் எனக்கு ஒரு சர்ச்சில் மீட்டிங். ஒரு தெரிஞ்ச முகம் இருக்கு. அந்த அம்மா அங்கே வந்து நிற்கிறாங்க. சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு கவரை கொண்டு வந்தாங்க. நான் அடுத்த நாள் ஃப்ளைட் ஏறி இங்கே சென்னைக்கு வர போகிறேன். சிஸ்டர், நீங்கள் யார் பிரதர்? நீங்கள் நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? நீங்கள் 30 நாளில் அந்த வீடு விற்று விடும் என்று சொன்னீங்களா? இன்றைக்கே ஒருத்தர் வந்து அந்த நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ரேட்டுக்கு பேசி 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். தேவரக தீர்வு. ஹல்லேலூயா. அதுதாங்க தேவரக வாழ்க்கை. ஒரு அம்மா ஒரே நடுக்கம். எத்தனை வருஷம்? 60 வருஷம் கை நடுக்கம். எங்க? சிஸ்டர் ரூத்து. எங்க? ஜெர்மனியில். சிறு வயதில் அந்த வியாதி வந்துட்டுங்க. கை உதறல், தண்ணி டம்ளரை எடுக்க முடியாது. சிஸ்டர் வீடியோவில் வர முடியுமா? அவர்களுக்கு வயது 70. ஆடிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவ்வளோதாங்க. நான் வச்சுட்டேன் ஃபோனை. ஒரு வாரம் கழித்து அழைக்கிறாங்க, பிரதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க? ஏன் சிஸ்டர்? பிரதர் எனக்கு 70 வருஷம் தீராத கை உதறல் தீர்ந்துட்டு பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அந்த தேவரகவான வாழ்க்கை வாழும்படியாக நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அது சர்ப்ப மேட்டருங்க, சப்ப மேட்ரு. ஏன் அது சப்ப மேட்ரு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னதே உங்களுக்கு சொல்லட்டுமா? ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிற ஊழியம்தான். ஆகையினால்தான் தேவரக வாழ்க்கை எளிது என்று சொல்லுகிறேன். யாரை எடுத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு வெளிச்சம் வேணும். இன்னொரு அரை நாள் வெளிச்சம், ஒரு 6 மணி நேரம் வெளிச்சம் இருந்தால் போட்டு தள்ளிடலாம். தேவரகமான தீர்வு கொடுத்தா, சூரியனை நீ இங்கே நில்லுப்பா, சந்திரனை இங்கே நில்லு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தேவரகமான வாழ்க்கை வாழும்படியாக தேவன் இந்த 21வது நூற்றாண்டிலே உங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இட்ஸ் நாட் ஓன்லி எ லக்ஸுரி, இட்ஸ் ஆல்சோ எ ரெஸ்பான்சிபிலிட்டி. எதுக்கு? 21வது நூற்றாண்டின் தேவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களே, அதை சொன்னது மனுஷன் இல்லையே, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரே, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அப்போ நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால தேவரகமான வாழ்க்கை மாத்திரம்தான் வாழ முடியும். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.